இந்த க்ரீமியான பன்னீர் மசாலாவை நான் ஒரு பொட்டு பட்டரோ ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சப்பாத்தி, நான், கீ ரைஸ், பரோட்டான்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் பேஜ் மட்டும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அதே எண்ணெயில் கியூப்பாக கட் பண்ண பன்னீரையும் சேர்த்து நாலா பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பொரிச்ச வெங்காயம், ஒரு 15-20 முந்திரி, அரை கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமா எண்ணெய், ஜீரகம், ஒரு பழுத்த தக்காளி அரைச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வெந்து பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சு வச்சுக்க வெங்காயம் முந்திரி பேஸ்ட் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா அல்டிமேட்டாக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு.